தம்பி, உன் பேர் என்ன? ராஜு. ராஜு, ரொம்ப பொருத்தமான பேரு. எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க? விஜயபுரம். அடி சக்க, நானும் அதே ஊருக்கு தான் போயிட்டு இருக்கேன். தனியா போயிட்டு இருக்கேன். இல்ல, நானும் எங்க ஆண்டியும் போறோம். ஓஹோ, இது உங்க ஆண்டியா? ரொம்ப அழகா இருக்காங்க. ராஜு, keep quiet. ராஜு, இனிமே நீ என் அங்கிள்னே கூப்பிடு. வாயை திறக்க மாட்டியா? உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அப்போ எப்படி வாயை திறக்காம இருக்க போறேன்னு பாக்கலாம். வாயை திறக்காம பேசும் பக்கம். ஏன்னா இந்த ஃபேனை கொஞ்சம் இப்படி திருப்பிக்கலாமா? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம். இந்த லைட்டை அணைச்சிருக்குமா? எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க எதை வேணாலும் செய்யலாம். கொஞ்ச நேரம் பேசாம இருங்க போதும். ஓகே, பேசல. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா உங்க மண்டையில ஏறாதுங்களா? நான்சென்ஸ். டிக்கெட் ப்ளீஸ். ஏமா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல எனக்கு அந்த சின்ன பையனுக்கு சீட் கிடைக்குங்களா? எல்லாம் ஃபுல்லா இருக்கம்மா. ஒரு இடம் கூட காலி இல்லையே. ஏன் அவரால் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் உண்டானே? கதவை திறந்து வைக்கிறது அவ்வளவு சேஃப்டி இல்லை. கதவை சாத்திரலாமா? கதவை சாத்த தேவையில்லை. ஏம்மா, உங்களால கொலைகாரன் அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். 1000 பேர் என்ன, லட்சம் பேருக்கு நடுவில் அவன் நின்னாலும் அவனை கண்டிப்பா என்னால அடையாளம் காட்ட முடியும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சார், அவன் பார்வையில் இருந்த அந்த வெறிய நான் எந்த மனுஷங்கிட்டையும் பார்த்ததில்லை சார். கொலை செஞ்சுட்டு அவன் எதிர்க்க நின்னப்போ ஒரு பயங்கரமான மிருகம் மாதிரி இருந்தான் சார். அவனோட அந்த கண்கள், அந்த உருவம் என்னோட மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. மிஸ் சீதா, இந்த கொலைகேஸ்ல மெயின் விட்னஸ் நீங்க தான்.
சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா சார், என் உதவி உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. தேங்க்யூ. அம்மா, இந்த பையன் யாரு? இவன் என்னோட அக்கா புள்ள சார். மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல இவனோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஓ, ஐ சீ. இப்போ நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நந்தினி எஸ்டேட்க்கு. அந்த எஸ்டேட் ஸ்கூலுக்கு டீச்சர் வேணும்னு விளம்பரப்படுத்தி இருந்தாங்க. நான் அப்ளை பண்ணிருந்தேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. அப்படின்னா ஒரு வெரி லக்கி. அந்த எஸ்டேட் ஒரு மனோகர் மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்களா? மிஸ்டர் மனோகர் உங்களுக்கு நல்லா தெரியுங்களா? நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட். காலேஜ் வரைக்கும் ஒன்னா தான் படிச்சோம். இப்போ அவன் எஸ்டேட் ஓனர். இருந்தாலும் நாங்க 2 பேரும் அடிக்கடி சந்திக்கலன்னா தலை வெடிச்சிரும். சரிங்க, நான் புறப்பட்டுங்களா? சரி. எப்படி போக போறீங்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த மேனேஜர் வருவாரு, கடிதம் செய்திருந்தாங்க. இடது கால வச்சே வரலாம். தங்க போறதா இருந்தா தானே வலது கால வச்சு வரணும். 2 நாள்லயோ 3 நாள்லயோ போறவங்க எந்த கால வச்சு வந்தா என்ன? ஏன் சார், ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? முதலாளி தங்கமானவர். ஆனா அவருக்கு 6 வயசு பெண் குழந்தை ஒண்ணு இருக்குது. பேரு சோபா. பத்திரகாளி. ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ருத்ர தாண்டவம் ஆடும். கட்டடத்துல சிமெண்ட் எல்லாம் உதிரும். அதனாலதான் வேலைக்கு வரவங்க யாரும் இங்க நிலைக்கிறதே இல்ல. இவ்வளவுதானா? நான் என்ன ஏதோன்னு பயந்துட்டேன். குழந்தைங்க என்ன அப்படிதாங்க, எதையாவது கேட்கும், அதை கொடுன்னு அடம் பிடிக்கும், அழும். அப்ப எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டோம்னா சரி. காலமாட்டில பால் கறக்க முடியுமா? கொம்பு முளைச்ச குதிரை எங்கம்மா இருக்குது? அட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நாய் வேணும்னு கேக்குது. எங்கம்மா போறது? அட இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னா கூட செத்து போன எங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படின்னு கேட்டா, நீ செத்து போய் கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படி தயாரா? கொஞ்சம் யோசனை தான். நீங்க என்ன சார், தாய் இல்லாத குழந்தைன்னா இப்படித்தான் ஏதாவது அமக்கலம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் இந்த பங்களா அமைதி. ஐயோ ஐயோ, பராசக்தி விளையாட ஆரம்பிச்சுட்டா. நீங்களே சேர்ந்து விளையாடுங்க. இந்த மந்திர சரியான அடி. ஷோபா! அம்மாடி! ஷோபா! 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 ஆண்டி சொல்றதுக்கு வேண்டாமா? வேண்டாம். ஷோபா, ப்ளீஸ் ப்ளீஸ் நிறுத்துமா. நான் தான் உன்னோட புது டீச்சர். எனக்கு டீச்சர் வேண்டாம், மண்ணு வேண்டாம்ப்பா. இப்படி எல்லாம் பேசலாமா? ஷோபா நல்ல பொண்ணு இல்ல? இல்ல, நான் கெட்ட பொண்ணு. கிடையாது, என் ஷோபா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஒண்ணு ஒரு ஷோபா இல்ல. மம்மி ஷோபா, டாடி ஷோபா. கிட்ட வந்து மண்டை உடைச்சிருவேன். ம்ஹும். நான் உன்கிட்டத்தான் வருவேன். போப்பா. ஆ. ஆண்டி. ஆ. ஆண்டி. நல்ல வேலை ரத்தம் வரல. இந்த வீட்டுல இந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கி ரத்தம் வராத முதல் கேஸே நீங்க தான். ஏமா, 4:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, 5:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, விடிஞ்சு காலையில 4:45 ஒரு வண்டி இருக்கு. எந்த வண்டிக்கு டிக்கெட் புக் பண்ண? எந்த வண்டிக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். இந்த வேலையை நான் விட போறதா இல்ல. முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப சரி. ஏய், எல்லாரும் வாங்கடா. வாங்கடா. இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு அடிபட்டு ரத்தம் வரல, நாளைக்கு ரத்தம் வராதுன்னு என்ன நிச்சயம்? அதனால அந்த அம்மா ரத்தம் எந்த குரூப்னு தெரிஞ்சு ஒரு 7 பாட்டில் வாங்கி வைங்க. ஏய், இந்த வீட்டுக்கு நான் மேனேஜர். எவனுமே மதிக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க இருங்க, ஒவ்வொருத்தரையும் நான் கழிக்கிறேன். அளவு விடுங்கடா. ஷோபா குட்டி, சாப்பிட போலாமாமா? எனக்கு பசிக்கல. சாப்பிடலன்னா யானை பலம் குறைஞ்சு அப்புறம் நீ குச்சி மாதிரி ஆயிடுவே. நீ போய் சொல்ற. ஷோபா, ஆண்டி போய் சொல்லுவேனா? எங்க டாடிக்கு தான் யானை பலம் இருக்கு. நீயும் உங்க டாடி மாதிரி பலசாலி ஆகணும்னா நேரத்தோட நிறைய சாப்பிடணும். பாப்பா. ஷோபா, இத பார், எங்க டாடி கையால தான் நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டா தான் டாடி வருவாரு. உன் கூட நான் பேச மாட்டேன் போ. ஷோபா, ப்ளீஸ். ஷோபா நில்லுமா. அடிவாயி ஆனைக்குட்டி போலே. இந்தா, தண்ணி. தலையில அடிபட்டது வலிக்குதா? நீ முத்தம் கொடுத்தா சரியா போயிடும். ஆண்டி, நான் அடிச்சேனே, என் மேல கோவமா? இல்லடி ராஜாத்தி, இல்லம்மா. அடாடாடாடாடா.
குழந்தை தானே இப்படி சாப்பிடுதே? ஏண்டா சுட்டு வாங்கிட்டு மீட்டிங்ல கைதட்டுற பழைய புத்தி போகுதா? ஏண்டா ஒவ்வொருத்தனும் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடி கெஞ்சிலீங்களேடா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு. ஒரு பருக்கை சாப்பிட்டுதா இந்த அம்மா வந்த உடனேயே சோபாவை சாப்பிட வச்சுட்டாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு வசியம் இருக்கு. அந்த மை இருந்தா கொஞ்சம் வலிச்சு ஒரு டப்பால போட்டு கொடுங்களேன். எதுக்கு? எதுக்கா? அதை வச்சு நான் பல வேலை செய்ய வேண்டியது. Hey, what is your name? My name is Raju. My name is Shobha. Dear friend. டேய், நீ இந்த பொம்மையை வச்சுக்கடா, நீ இந்த பொம்மையை வச்சுக்க. வா விளையாடலாம். கூட வந்து சிலோனுக்கு அனுப்பிச்சாச்சு. அனாதை ஆசிரமத்துக்கு 50,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாச்சு. எலெக்ஷனுக்கு நிதி கேட்டு வந்தாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஆளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாச்சு. லண்டன்ல இருந்து கேபிள் வந்தது. ஐயா அடுத்த வாரம் வருவாருன்னு சொல்லிட்டேன். சோபா எப்படி இருக்கா? அதுக்கு என்னங்க ஓஹோன்னு இருக்கு. சோபா ஐயா 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 ஐயா. எப்படிமா இருக்க? என் கூட பேசாதீங்க. போங்க. ஏன் நான் தப்பண்ண? இந்த நாள் என்னை விட்டுட்டு எங்க போறீங்க? வேட்டைக்கு. என்ன வேட்டைக்கு? புலி வேட்டைக்கு. சோபா சோபா குட்டி சோபா சபா இந்த மனுஷனுக்கு நடக்கவே தெரியாதா? இந்த ஓட்டம் ஓடுறாரு. சமா எந்த பக்கம் போனாரு? அண்ணன் யாரு? இவர் தான் என்னோட ஃப்ரெண்ட் ராஜு. டேய் ராஜு, இவர் தான் என்னோட டாடி. Pleased to meet you, sir. Very pleased to meet you. சோபாவை கவனிச்சுக்கிறதுக்கும் ஆ. டீச்சர் வேலைக்கு சேர்த்து ஒரு பொண்ணு வேணும்னு விளம்பரம் பண்ணிருக்கோம்ல. ஆ. ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய அக்கா பையன் தான் இவன். Very sweet boy. பேர் என்ன சொன்ன? ராஜு இல்ல? Good. போங்க விளையாடு போங்க. Done. வந்திருக்கிற டீச்சர் பேரு சீதா. பேருக்கு தகுந்த மாதிரி தங்கமான குணம். வந்த உடனேயே நம்ம சோபாவை வழி கொண்டாட்டாங்க. Good, நமக்கு அதானே வேணும். என்னப்பா ஷேவ் பண்ணாம வந்திருக்க? அத வந்துங்க. என்ன மாதிரி நீயும் தாடி வளர்க்க போறியா? பாரு, முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸின்னு அர்த்தம், தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசின்னு அர்த்தம். இது அறிவுகட்ட உலகண்டா. பாத்தியா, இதை வச்சுதான் சொன்னேன். இது எனக்கு தேவைதானா? நீ அப்பப்போ வாங்கிட்டே இருக்கணும். சிகரெட் வாங்க, உட்கார். உடப்புல மண்ணை போட்டுக்காத. என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு. காட்டன் ட்ரெஸ் சார், ஒரு நாளைக்கு மேல தாங்க மாட்டேங்குது. அது வந்து சார், நாளைக்கு எல்லாருக்கும் டெலிகாட் யூனிஃபார்ம் தச்சிருக்கு. உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன், எனக்கும் சேர்த்து. ரைட். சீதாமா, சீதாமா, முதலாளி ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அவர் தங்கமான மனசு. பணத்தை அள்ளி கொடுக்கறதுல அவருக்கு அலாதி இன்பம். உன் அதிர்ஷ்டம், நீ இங்க வந்து சேர்ந்துட்ட. நீ போய் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை வாரி விடு. போ. அங்க இருக்காரா? அங்கதான் இருக்காரு. வணக்கம் சார். யார் அது? என் பேர் சீதா. புதுசா டீச்சர் வேலைக்கு வந்திருக்கேன். ஓ, நீங்களா? ஃபைனல் எப்படி இருந்தது? நல்லா இருந்திருக்கு. ரைட். குழந்தை பாத்தீங்களா? புத்திசாலி குழந்தை. பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஹலோ 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 ஹலோ. ஹலோ.
முனுசாமி, தினம் சமயக்கிட்டுல செஞ்சு வச்ச பொருள் எல்லாம் திடீர்னு காணாம போகுது. யார் எடுக்கிறாங்கன்னு தெரியலடா. ஏண்டா இங்க பிரெட் வச்சுனா எங்கடா காணோம்? எங்கடா வச்ச? என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நான் வைக்கலையா? இன்னும் வைக்கலடா டேய். ஏ ரத்தனா, எனக்கு சந்தேகம் தான். ஆனா அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் சும்மா இருந்தேன். அப்ப எடுத்தாலும் உனக்கு தெரியுமா? நேத்து பால்கோவா கண்டி வச்சா அதுல பாதிய காணும்டா. விக்கிக்க போகுது. ஏயா திருட்டு வேலையா பண்ற? முதலாளிகிட்ட சொல்றேன் பாரு. சொல்லாதடா. இடையில பசி வந்துருச்சு, கேட்டா தர மாட்டீங்களே, அதனாலதான் உன்னை எடுத்து சாப்பிட்டேன். இதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். கேட்டா இதுக்குமா பனிஷ்மெண்ட்? என்னடா? ஆட்டாங்கல்ல மெதுவடைக்கு உளுந்து போட்டு போய் ஆட்டு. டேய், நான் மசால் வடைக்கு ஆட்டுறேன்டா. ஏன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அடே, மசால் வடைக்கு அரைகுறை ஆட்டினா போதும்டா, மெது வடைக்கு மசியே ஆட்டணும்டா. நீ சரிப்பட்டு வர மாட்டியே. முதலாளிகிட்ட இப்ப சொல்றேன். அடே அடே சொல்லாதடா. அப்ப போய் ஆட்டு. ஏண்டா ஒரு பிரெட் எடுத்ததுக்கு என்ன இந்த ஆட்ட ஆட்டுறீங்களாடா? ஆட்டு. ஆட்டுறேன்டா, ஆட்டுறேன். சோபா, ஏமா ஒரு மாதிரி இருக்கேன்? ஆண்டி டிஃபன் சாப்பிட வரல. ஏன் வரல? அவங்களுக்கு பசிக்கலையா? நீ டிஃபன் சாப்பிட்டியாமா? ஆண்டி சாப்பிட வரல, அதனால நானும் சாப்பிடல. ஓஹோ, இது வரைக்கும் நீ செஞ்ச பிடிவாதத்தை இப்ப ஆண்டி பண்றாங்களா? நீங்க ரெண்டு பேரும் டைனிங் ஹாலுக்கு போங்க. தானா வருவாங்க. சோபான்னா எனக்கு உயிர்னு ஒண்ணு தெரியும் இல்ல? தெரியும். அவ கண்ணீர் சிந்தனா என் இதயத்துல ரத்த கசின்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். பின்ன ஏன் சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல. ஐ டோன்ட் கேர். நீ சாப்பிடுறியோ பட்னி கிடந்து சாகுறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் சோபா இன்னும் சாப்பிடல, அது என்னால பொறுத்துக்க முடியல. நீ வந்தாதான் அவ சாப்பிடுவா. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கேன். சோபா அங்க காத்துக்கிட்டு இருக்க. என்ன? ஐயா, ஆண்டி வந்துட்டாங்க, ஆண்டி வந்துட்டாங்க. உட்காருங்க ஆண்டி, சாப்பிடுங்க. Thank you. என்ன சோபா, ஆண்டி வந்தாச்சுல, இப்ப சாப்பிட்டியா? ஓ, ஆண்டி சாப்பிடுங்க ஆண்டி. சாப்பிடுறேன். குட். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தாய்மை உணர்ச்சி வேணும். அந்த உணர்ச்சி இருக்கவங்க முகம் எப்போ மலர்ச்சியா இருக்கும். இந்த முகத்திலே மலர்ச்சி இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஓஹோ, அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் மறுபடியும் மலர்ச்சி வரும் இல்ல? ராமையா, நாளையில இருந்து சோபாவையும் ராஜீவையும் இவங்களோட நம்ம எஸ்டேட் ஸ்கூல் கழிச்சிட்டு போ. ஸ்கூல் முடிஞ்சதும் கூடவே இருந்து நம்ம கோச் கொண்டு அழைச்சிட்டு வந்துடு. ஓகே? உத்தரவு.
ராமையா! 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 என்னாச்சு? ஏன் அப்படியே அலர்ன? வாசல்ல யாரோ நொண்டி கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கான். தப்பி ஓடிட்டா. யார் அவன்? தெரியாது. உங்க எதிரியாத்தான் இருக்கும். எனக்கு எதிரிகளே கிடையாது. அப்படி இருந்தாலும் நண்பர்களா மாத்திடுவேன். மாத்த முடியலன்னா தீத்து கட்டிடுவேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு எதிரி, அதுவும் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. கரெக்ட். வெளியில இருந்தவர் தான் ஏற்கனவே அனுப்பி வச்சிட்டீங்களே. ராமையா, என்னங்க எஜமா? நம்ம நாய்களை அவுத்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாங்க எஜமா. நாளைக்கு ராத்திரி எல்லாத்தையும் அவுத்து விட்டுடு. வீட்டை விட்டு வெளியே போக நினைக்கிற எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணி. சரிங்க எஜமா. அது என்னுடைய நாய்கள், பொல்லாத நாய்கள். வெளியே அடி வச்சா கடிச்சு கொதறிடும். சீதா, இனிமே ராத்திரி நேரத்திலே ராமையா படிக்கட்டு பக்கத்திலே படுத்திருப்பா. உனக்கு வெளியே போக நினைச்சா அவன் துணைக்கு வருவான். குட் நைட். இப்ப எங்கேயாவது போகணுமா? எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. போடா நீ. வண்டியை திருப்பி கொண்டாப்பா. வணவனா துப்பாக்கிக்காரா. ஹலோ மனோ. என்னடா காலங்காத்தால யூனிஃபார்ம் வந்துட்டேன். வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? ராதா எப்படி இருக்கா? ராதா எப்படி இருக்கா? சுதா எப்படி இருக்கா? நாய்க்குட்டி எப்படி இருக்கு? எல்லாரும் ஃபைன்டா. என்ன விஷயம்? ரயில்ல ஒரு கொலை நடந்தது. குற்றவாளியை உடனடியா கண்டுபிடிக்கணும் மேல இடத்துல ஆர்டர் வந்திருக்கு. நீ மனசு வச்சாத்தான் குற்றவாளியை கை கிடைப்பான். நான் மனசு வைக்கிறதா? அதாவது மாஜி குற்றவாளிகள், சில கேடிகள், இவங்க போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அத மிஸ் சீதாட்ட காட்டி அடையாளம் கேட்கணும். இன்னும் 1 ஹவர்ல ஜீப் அனுப்பி வைக்கிறேன். எதுக்காக? அதாவது மனோகர், கொலை நடந்த நேர்ல பார்த்த ஒரே சாட்சி சீதா தான். அவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். மூர்த்தி வந்து சொல்லு. கீதா நேத்து இருந்து இருந்துகிட்டே இருக்கா. சுவேஷ் இருக்கு. டாக்டர் விட சொல்லிருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் கூட்டு வரேன். 5 o'clock. ஓகே ஓகே, தேங்க்யூ. பாட்டு பாப்பா, அரசாங்க சொத்து. நீங்க போனா குத்தம் இல்ல, நாம மட்டும் தான் குத்தம். வண்டி எடுப்பா. நான் வரேன் மனோ. பை பை மனோ. என்ன தாய்க்குள்ள ஓடோடி வருது? நான் தான் கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவா? என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் குற்றவாளி கொஞ்ச காலத்துக்கு தான் தப்பிக்க முடியும். மறந்துடாது. 5 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு வரேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்கேன். 4 மணிக்கு ரெடி ஆயிரு. மறந்துட்டான். குட் ஈவினிங். என்னங்க இன்னும் 4 மணி கூட ஆகல, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஆமா. உங்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஓஹோன்னு இருக்கும். சட்டத்தையும் நீதியும் காப்பாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? அது ரெண்டையும் ஏமாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு ஆசை? கண்டிப்பா சொல்றேன், கடைசியா உண்மைதான் ஜெயிக்கும். ஜெயிக்க போறது என்னுடைய அக்கறையா உங்களுடைய ஆசையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெரிஞ்சு போகும். பொறுப்படலாமா? போலீஸ் ஸ்டேஷன் தானே? எங்க அப்பரான வா. ராமையா, எஜமா.
யார சொல்றீங்க? இவனைத்தான் சொல்றேன். இவன் தான் அந்த கொலையை செஞ்சான். மோசக்காரன். யார் மிஸ்டர் மனோகரா? இவன் தான் சார் கொலை செஞ்சான். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எல்லாரும் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா இவன் கொலையை செஞ்சுட்டு இப்படி நின்னுட்டு இருக்கான். சார் நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் கொலை செஞ்சதை என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? டாக்டர் அரசி